பிரதமர் அவர்கள் எங்கெங்கோ செல்கின்றார், எந்தெந்த வெளிநாடுகளுக்கோ செல்கின்றார். ஆனால் அவர் மணிப்பூருக்கு செல்லவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் கேரளாவிற்கு உடனடியாக சென்று அது இந்திய பட்ஜெட்டாக இல்லாமல் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் உரிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கின்றதே தவிர ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதை மோடி அவர்கள் சுயநலம் பாராமல் எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அந்த வழியை பின்பற்ற வேண்டும். கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சொன்னார். அப்போ மோடி நல்ல தலைவர் என்று அவர் சொன்னது கட்சிக்கு வளர்ச்சிக்கு உகந்ததான். கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அனாவசியமாக அவரை கவர்னராக போட்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஏன் தொல்லையாக அவர் இருப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு தருகின்றீர்கள். பிரதமர் அவர்கள் எங்கெங்கோ செல்கின்றார், எந்தெந்த வெளிநாடுகளுக்கோ செல்கின்றார். ஆனால் அவர் மணிப்பூருக்கு செல்லவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் கேரளாவிற்கு உடனடியாக சென்று அங்கே நிவாரணப் பணிகளை பார்வையிட வேண்டும். அதிக அளவிலே அந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் கேரள அரசாங்கத்திற்கு அவர்கள் அதிகபட்சமான தொகையை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பட்ஜெட் இந்திய பட்ஜெட் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது இந்திய பட்ஜெட்டாக இல்லாமல் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் உரிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கின்றதே தவிர அந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் 140 கோடி மக்களுக்கும் உரிய பட்ஜெட் என்று சொல்ல முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாக்களித்தவர்களுக்கும் அளிக்காதவர்களுக்கும் நான் எல்லா திட்டங்களையும் அமுல்படுத்துவேன், அவர்களும் நன்மை பெற வழி செய்வேன் என்று சொல்லி கோயம்புத்தூர் பகுதியிலேயே 2-3 முறை வந்து பல திட்டங்களை எல்லாம் ஆரம்பித்து சென்றிருக்கின்றார். ஆகவே ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் என்பதை மோடி அவர்கள் கொஞ்சம் சுயநலம் பாராமல் அவருடைய எந்த விதமான வெட்கமும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அந்த வழியை பின்பற்ற வேண்டும். அவரிடம் டியூஷன் எடுத்தால் கூட பரவாயில்லை, தப்பில்லை என்று அதை சொல்றேன். கார்த்தி சிதம்பரம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக சில கருத்துக்களை நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் முடிஞ்சு போன சப்ஜெக்ட் நீங்க திருப்பி கேட்குறீங்க. கார்த்தி கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சொன்னார். அப்போ மோடி நல்ல தலைவர் என்று அவர் சொன்னது கட்சிக்கு வளர்ச்சிக்கு உகந்ததான். கதை பழைய கதையெல்லாம் இருக்குங்க, நிறைய இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஊழியர்கள் கூட்டத்துல பேசுனதுக்கு இன்னைக்கு வந்து அண்ணன் பேச சொல்லிக்கிறாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி பேசுவாரு. எனக்கு அது சங்கடமாக இருந்தது. ஆனால் நான் அதை மிகவும் கவலைப்பட்டேன். அந்த நேரத்தில் ஒரு 4 நாள் கழித்து பத்திரிகையாளர்கள் என்னை கேட்ட போது என் கருத்தை நான் சொன்னேனே ஒழிய அதை நான் உண்மை சொல்லி இருக்கலாம், ஆனால் திருந்துவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் தொடர்ந்து 2-3 கூட்டங்களில் இது போன்ற செய்திகள் காங்கிரஸ் கூட்டங்களிலே வந்த காரணத்தால் தான் பத்திரிகை நிறுவனம் கேட்டதற்கு நான் இந்த பதிலை சொன்னேன். கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளியவர்கள் உடம்பு கெடாமல், அவர்களுடைய உடல்நலம் கெடாமல் ஒரு குறைந்த விலையில் அவர்கள் கல்லை சாப்பிட முடியும். அநேகமாக கள்ளுக்கடைகளை திறந்தால் ஓரளவிற்கு கள்ளச்சாராயம் எல்லாம் ஒழிக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைவார்கள். விவசாயிகளுக்கு இன்றைக்கு விவசாயம் செய்வதிலே அதிக வருமானம் வராத காரணத்தால் கல் எடுக்க அனுமதிப்போம் என்று சொன்னால் அதன் மூலம் விவசாயிகளுக்கு வருமானம் பெருகும். ஆகவே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியினுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் பேசாமல் அவரை இமயமலைக்கு அனுப்பிவிடலாம். இமயமலைக்கு அனுப்பினால் அங்கே போய் அவர் தியானம் செய்து கொண்டிருந்தார்.
நல்லபடியாக இருக்கலாம். அனாவசியமாக அவரை கவர்னராக போட்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஏன் தொல்லையாக அவர் இருப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு தருகின்றீர்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.